A very good morning to everyone. Today வந்து நம்ம இந்த கம்பெனி லாவில் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட்டில் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன, இது எதுக்காக வந்து கம்பெனிஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க, ஏன் ப்ராஸ்பெக்டஸ் வந்து கம்பல்சரி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணணும், இஷ்யூ பண்ணக்கூடாது, அண்டு இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து எந்தெந்த வகையான ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு வரும்போது இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். A document inviting deposit from the public. அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எந்த வகையான டாக்குமெண்ட்னா, இன்வைட்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக், எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனு, ஒரு தகவல் அறிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், the basis of agreement between the shareholders and the company called prospectus. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுது, ஷேர் ஹோல்டருக்கும் கம்பெனிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஸ்பெக்டஸ். அடுத்து, a promoter also issue prospectus under section 23 of the Company Act 2013. இந்த ப்ரொமோட்டர் கம்பெனி தான் வந்து ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணணும்னு கிடையாது. ப்ரொமோட்டர் மே ஆல்சோ இஷ்யூ. நமக்கு தெரியும் ப்ரொமோட்டாஸ் அப்படின்னு வரும்போது யாருன்னா, இவர் தான் அந்த கம்பெனி வந்து உருவாகத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நபர். ஏன்னா இவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியா வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த கம்பெனிக்கு தேவையான கேபிட்டலு, நம்பர் ஆஃப் பர்சனு, சர்டிஃபிகேட்டு, என்னென்ன சர்டிஃபிகேட்டு தேவைப்படுது, இந்த லீகல் ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணக்கூடிய நபர் தான் ப்ரொமோட்டாஸ். இந்த ப்ரொமோட்டாஸுக்கு வந்து சம்பளம் தருவாங்க. எப்படின்னா அந்த பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டு, அது பிரகாரம் அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் தருவாங்க. ப்ரொமோட்டரும் செக்ஷன் 23 பிரகாரம் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அடுத்து, ஒய் கம்பெனி இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ், இது ஒரு நல்ல கொஸ்டின்னு. இப்போ கம்பெனி ஏன் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணணும்? இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த ரிலையன்ஸு, அம்பானி, அவங்க அடுத்து வந்து இந்த டாடா குரூப்ஸு, இவங்க எல்லாமே வந்துன்னா அவங்கக்கிட்ட இல்லாத பணமா, அவங்க ஏன் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு வரும்போது, இந்த கம்பெனி ஆக்ட் 1956 சரி, 2013 சரி, ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா 51% ஆஃப் த கேபிட்டல் வந்து பேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸ்னால் 51%, பப்ளிக் செக்டார்னால் 51%, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 49% ஆஃப் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 49%ல் 90% வந்து மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனாக வரணும்னு சொல்லி கம்பெனி ஆக்ட் சொல்லுது. அதனால தான் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட நாங்கள் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம், சச்சேஸ் வந்து இந்த ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டருக்கு தெரிவிக்கிறாங்க. அதுதான் பாருங்கள், திஸ் டாக்குமெண்ட் இஸ் எசென்சியல் ஃபார் ஹெல்பிங் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றாங்க. மேக் வெல் இன்ஃபார்ம்டு டெசிஷன் பை ப்ரெசன்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்ட் சச் அமௌண்ட் ஆஃப் மணி லைக் தட் ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு. இந்த காரணத்துக்காக தான் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்து, டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவிங்
ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எவ்வளோ நாட்களுக்குள்ள நாம் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு வரும்போது பாருங்கள், த ப்ராஸ்பெக்டஸ் must be issued by the company within 90 days after the delivery. Copy a prospectus registered for registration. அதாவது ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதிலிருந்து 90 நாட்களுக்குள்ள நாம் இந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன பண்ணோம், பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணிடணும் அப்படின்றாங்க. அடுத்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் பற்றின மேட்ரஸ் வந்து எதில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ப்ராஸ்பெக்டஸ்னுடைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸு, அதாவது எவ்வளோ ஷேர்ஸு, அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பர்டிகுலரான விஷயம் எதில் சார் சொல்லியிருப்பாங்கன்னா, டிஸ்க்ளோஸ் மேட்டர்ஸ் கண்டெயின் இன் பார்ட் 2 ஷெட்யூல் 2 அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன். அதில் அடுத்து இந்த கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். இந்த கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு வரும்போது பொதுவாக பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, ஃபஸ்ட்டு காலு, செகண்ட் காலு, அடுத்து வந்து அட்வான்ஸ் மணி, இது ஒன்று. அடுத்து வந்து ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸுக்கு வந்து ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் டைரக்டரு, யார் டைரக்டரு, நம்ம ஃபண்டு அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கண்டென்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அடுத்து who can issue prospectus. இதுக்கு முன்னாடி why prospectus issue of company பார்த்தோம். இப்போ who can issue prospectus, யார் வந்து ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணலாம். இப்போ பப்ளிக் கம்பெனி இஷ்யூ பண்ணலாமா, ப்ரைவேட் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்லி பப்ளிக் கம்பெனி கேன் இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பப்ளிக் கம்பெனியை மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும், ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண முடியும். சரி சார், இப்போ ப்ரைவேட்டு கம்பெனிஸுக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா அவன் என்ன சார் பண்ணுவான் அப்படின்னா, கம்பெனி ஆக்ட் வந்து அவனுக்கு பர்மிட் கொடுக்கல, ப்ராகிபேட் பண்ணுறான், தடை பண்ணுறான். உனக்கு பணம் வேணுமா, உனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை வேறு யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் வந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ்கிட்டயோ நீங்கள் கேபிட்டலில் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு. அதான் சொல்கிறாங்க பாரு, a private company cannot issue prospectus, but private company can raise capital from its friends, relatives by way of private placement. அப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா ஃப்ரெண்டுக்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறது. அடுத்து ப்ராஸ்பெக்டஸ் இன்க்ளூட்ஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸில் எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு வரும்போது, நம்பர் 1 இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இது வந்து ஐபிஓ அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா ஐபிஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ப்ராஸ்பெக்டஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அதான் பாருங்கள், வென் எ கம்பெனி ரைஸ் மணி ஃப்ரம் த பப்ளிக் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த்ரூ த பப்ளிக் ஆஃபர். தடவை பப்ளிக் கம்பெனி பப்ளிக்கிட்ட ஆஃபர் பண்ணுறான், ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறான்னா அது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அங்கேயே சொல்லிட்டாங்க பாருங்கள், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னால் அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரை ஃபாலோ பண்ணி இன்னொரு ப்ராஸ்பெக்டஸை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அது பாரு, எ சப்சிக்யூட் பப்ளிக் ஆஃபர் இஸ் ஆஃபர் ரெஃபர்டு டு ஆஸ் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அடுத்து ஆஃபர் ஃபார் சேல். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா அவன் வந்து புதுசாக ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ண மாட்டான், இல்லை ஃபாலோ பண்ணி இன்னொரு ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண மாட்டான். இதில் என்னென்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஷேர்ஸ் என்ன பண்ணுறான், ஆஃபர் பண்ணுறான். இது 3 கொடுத்துருக்குற பாருங்க. எ கம்பெனி கேன் எய்தர் கிரியேட் நியூ ஷேர்ஸ் அண்ட் ஆஃபர் தீஸ் டு பப்ளிக் which is referred to as
நியூ ஆஃபர் ஆஃப் சேல்ஸ். கம்பெனி என்ன பண்ணுறான், கிரியேட் பண்ணுறான், அதை பப்ளிக் ஆஃபர் பண்ணுறான் ஒன்று. அடுத்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் கேன் சேல் பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் கால்டு ஆஃபர் ஃபார் சேல். அதாவது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இருக்கிறாரு பாரு, அவரும் என்ன பண்ணலாம், ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து அதில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பாருங்கள், அண்டர் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் எக்ஸிஸ்டிங் ஷேர் இஸ் சோல்டு அண்டு நோ நியூ ஷேர்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேரை மட்டும்தான் நாம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, ஆஃபர் ஃபார் சேல். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். நம்ம ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னா, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், டீம்டு ப்ராஸ்பெக்டஸ், ஆப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். மொத்தம் வந்து 4 வகையான ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. இப்போது இந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், ரெட்டு அப்படின்னா நார்மலாக அப்படியே ரெட்டுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த ஒரு மாதிரி டேஞ்சரான கலரு, ஒரு டேஞ்சருக்கு தான் நாம் என்ன பண்ணுவோம் ரெட்டுன்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அதில் பாருங்கள், எ ப்ராஸ்பெக்டஸ் டஸ் நாட் இன்க்ளூட் கம்ப்ளீட் பர்டிகுலர்ஸ். அதாவது என்னென்னா ஒரு முழுமையான தகவல் இருக்காது. அந்த தகவல் அறிக்கை தராங்கன்னா அதில் முழுமையான தகவல் இருக்காது. எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு இருக்காது, எவ்வளோ ப்ரைஸுன்னு இருக்காது, அது எப்போ ஆஃபர் பண்ண போகிறாங்கன்னு இருக்காது, அப்ளிகேஷன் மணி எவ்வளோ, அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, அந்த மாதிரி இருக்கா. அதுக்கு பேர் என்னென்னா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். இதில் பாருங்கள், a prospectus in respect of which securities or more issues over certain period without issue of further prospectus. அதாவது ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஷ்யூ பண்ணிடுறோம், அதுக்கடுத்து ஒரு சில குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து இஷ்யூ பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸுக்கு ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் வந்து செபி சொல்கிறான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதில் பாரு, இஷ்யூ ஆஃப் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் பை த கம்பெனிஸ் ஸ்பெசிஃபைடு பை செபி. அவன் என்ன சொல்கிறான், ஸ்பெசிஃபிக்காக வந்து செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸை பற்றி கண்டிஷன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து எவ்வளோ நாள் சார் வேலிடிட்டியாக இருக்குன்னா 1 இயர் வரைக்கும் வேலிடாக இருக்கும். அடுத்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். நமக்கு வந்து தெரியும் டீம்டு அப்படின்னா என்னத்துன்னா நம்ம சார்பாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்கம் டேக்ஸில் சொல்லுவோம் டீம்டு அசசி. இப்போ அசசி அப்படின்னா அவருடைய வருமானத்துக்கு அவர் டேக்ஸ் பே பண்ணார்னா அவர் வந்து அசசி. டீம்டு அசசி அப்படின்னா அவர் சார்பாக இவர் வரியை பே பண்ணுவார், டேக்ஸை பே பண்ணார், அது பேர் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அதுபோல் இப்போ நம்ம கம்பெனிக்கு வேறு ஒரு நபர் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அதில் பாருங்கள், a company may instead of offering its securities to the public allot them to an intermediary called issuing house. ஒரு கம்பெனி அவனால் டைரெக்டாக பப்ளிக்கிட்ட ஆஃபர் பண்ண முடியல, அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், ஒரு இன்டர்மீடியேட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுறான். அவங்களுக்கு பேர் என்னன்னா இஷ்யூவிங் ஹவுஸ். இந்த இஷ்யூவிங் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பப்ளிக் கம்பெனிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை நான் விற்று தரேன், நீங்கள் மொத்தமாக எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு விற்று தந்துடுறேன், உங்கள் சார்பாக நான் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறேன், நான் அட்வர்டைஸ்மெண்ட்டு தரேன், சர்க்குலர் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அதில் பாருங்கள், இந்த இஷ்யூவிங் ஹவுஸ் வந்து இன்டர்மீடியேட்டர் என்ன பண்ணுவார்னா எல்லா ஷேரும் ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறமா thereafter the issuing house allot them for sale to the public by advertisement or circular of its own. This document
இஸ் கால்டு டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் ஆர் இஷ்யூடு ஆன் பிகால்ஃப் ஆஃப் த கம்பெனிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அதாவது அவருடைய சார்பாக இவர் டேக்ஸ் பே பண்ணுவார். அதே போல் கம்பெனி சார்பாக இந்த இஷ்யூவிங் ஹவுஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸை ரைஸ் பண்ணாங்கன்னா அது டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸில் எத்தனை டைரக்டார் வந்து சைன் பண்ணணும். நாம் வந்து இந்த ஏஓஏ எம்ஓஏல சொல்லுவோம். இப்போ ப்ரைவேட்டு கம்பெனியாக இருந்துச்சுன்னா மினிமம் 2 பேர் வந்து சைன் பண்ணணும். ஏஓயோ எம்ஓஏலையும் 2 பேர். பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் 7 பேர் சைன் பண்ணணும் ஒரு விட்னஸோட. அந்த விட்னஸ் வந்து ஆடிட்டரோ இல்லை செக்ரட்டரியோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அதே போல் இந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸில் மினிமம் 2 டைரக்டார் வந்து சைன் பண்ணணுன்றாங்க. அடுத்து ஆப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். இதில் பாருங்கள், இந்த ஆப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னால் எந்த ஒரு தகவலுமே சரியாக இருக்காது. ஆனால் ஆப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு வரும்போது தகவல் வந்து சரியாக இருக்கும். அதுதான் ஆப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் contain a summary of the essential information in the full prospectus, ensuring that investors have access to key data. அதாவது இப்போ நான் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு ப்ராஸ்பெக்டஸை பார்க்குறேன். நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, இது வந்து ஃப்யூச்சரில் பெனிஃபிட் தருமா, இது வந்து அப்ளிகேஷன் மணி எவ்வளோ வாங்குகிறாங்க, அலாட்மெண்ட் மணி எவ்வளோ வாங்குகிறாங்க, என்னுடைய பணம் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் தருவாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸுக்கு ஆப்போசிட்டு. அண்ட் தேங்க்யூ. ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸு இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.